வெல்கம் டு Jassimplecooking. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குலாப் ஜாமுன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்காக முதல்ல கோவா ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வற்ற வச்சிடலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு ஓரத்தில் தங்கி இருக்கிற அந்த ஆடையை உள்ளே எடுத்து போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், பால் வற்றி கோவா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியானதும் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது ஆறுறதுக்குள்ளே நாம் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு, அதாவது 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 4 ஏலக்காவை லைட்டாக தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 3-4 நிமிஷம் இது நல்லா கொதிக்க வச்சிடலாம். லைட்டாக பிசு பிசுன்னு ஆகிற வரைக்கும் நாம் இது கொதிக்க வைக்கணும். இப்போது கரெக்டாக 3 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் சிரப்பு லைட்டாக பிசு பிசுன்னு இருக்குது. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் பாதி லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். சுகர் சிரப்பு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் லெமனை பிழிஞ்சு சேர்த்துக்கிறோம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். சுகர் சிரப்பு ரொம்ப திக்காயிடுச்சுன்னா குலாப் ஜாமுன்குள்ளே சுகர் சிரப்பு இறங்காது. அதனால் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போது கோவா நல்லா ஆறிடுச்சு. இப்போ நாம் இது அளந்து பார்த்துடலாம். நாம் எடுக்கிற பாலை பொறுத்து கோவாவோட அளவு வேரி ஆகும். நீங்கள் திக்கான பால் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக கோவா கிடைக்கும். இப்போது இது கப்பில் அளந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 கப் அளவுக்கு இருக்குது. கிராமில் அளந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 166 கிராம் இருக்குது. இப்போ இந்த கோவா ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் ஒரு ஸ்டீல் தட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதில் மைதா மாவு சேர்த்துக்கணும். நான் இதில் முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பிசைஞ்சிடலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தி மைதா மாவு சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறமா இது ரொம்ப திக்காயிடுச்சுன்னா லைட்டாக பால் சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போது கையோட இந்த பாகத்தை வச்சு நல்லா தேய்ச்சி இது நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. நான் மொத்தம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு தான் சேர்த்துருந்தேன். பாருங்கள், இப்போ இது நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நாம் இதை கொஞ்சமாக எடுத்து இது ஷேப் பண்ணிடலாம். முதல்ல 2 கைக்கு நடுவில் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து இது நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க. இது எந்த விதமான விரிசல் இருக்கக்கூடாது. விரிசல் இருந்துச்சுன்னா இதில் தண்ணி கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கொஞ்சமாக பால் சேர்த்து மறுபடியும் இது நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நான் மொத்தம் 10 உருண்டைகளாக பண்ணியிருக்கேன். இப்போ நாம் இது ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா சுகர் சிரப்பு இப்போது கை பொறுக்கிற அளவுக்கு சூடில் இருக்குது. இப்போ நாம் இது கொஞ்சம் குழிவான பாத்திரத்தில் இது ஊற்றி வச்சுக்கலாம். அப்போ தான் குலாப் ஜாமுன் ஃப்ரை பண்ணி போடும்போது இது முங்குற அளவுக்கு இருக்கும். இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகளை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கரண்டி வச்சு அப்பப்போ எண்ணெயை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. உருண்டைகளெல்லாம் போட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து மெதுவாக இப்படி கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து உருண்டைகள்லாம் நல்லா எண்ணெயில் மிதக்க ஆரம்பிச்சிரும். இந்த டைமில் நீங்கள் அப்பப்போ கலந்து விட்டு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நாம் இது ஃப்ரை பண்ணிடலாம். ஃப்ளேமை சிம்லே தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ இது கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டு இப்போ நாம் எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நான் ஒரே தடவையாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன்.
இப்போ நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த உருண்டைகளை வந்து நாம் சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப்பு வந்து ஆறிடுச்சுன்னா நீங்கள் வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க. ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடில் தான் இருக்கணும். இப்போ மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ கரெக்டாக 3 மணி நேரம் போல் ஆயிருக்கு பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது, கட் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள். சுகர் சிரப்பெல்லாம் வந்து நல்லா உள்ளே இறங்கியிருக்கு. அவ்வளோதான், நம்ம குலாப் ஜாமுன் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாசிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.